முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரு வேலையும் பார்க்க முடியாது. பிறகு ஒரே இருட்டா இருந்தா அதை என்ன செய்ய முடியும்? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மாத்திரம் பார்க்கலாம். விடிஞ்சாத்தானே இந்த வேலைக்கு காட்டாமல காட்டு கஞ்சி வேலைக்கு போகலாம், வரலாம், வீட்டுக்கு வரலாம். ஆமா, ஒரே இருட்டா இருந்தா எங்க போக முடியும்? ஒரே இருட்டுல ஒரு வேலை மாத்திரம் பார்க்கலாம். இருட்டுக்குள்ள என்ன வேலை பார்க்கலாம்? அப்படி நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? உறங்கணும்னா கூட அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி வேணுமா? காத்தாடி இல்லாம கண்ணு அவியுமா? காத்தாடி இல்லாம தூங்கவே வராது. பிறகு அப்போ இந்த உலகமே இருட்டா இருந்தா நம்ம வீட்டுல தாய்மார்களுக்கு கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியாது. பிறகு காலையில எழுந்திரித்து இந்த அம்மா காட்டுக்கு போறவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு வை. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இப்ப கரண்ட் வேணும். கரண்ட் வேணும்னா எப்படி? அப்ப பூரா சாப்பாடு சாப்பிட்டாங்க, அம்மி இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமா, விடிய காலை இந்த பிள்ளைகளுக்கு தோசை இட்லியை செஞ்சு கொடுக்கணும்னா நைட்டே ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு வாங்கி போட்டுக்கிடுவா. ஆமா, மாவு பாக்கெட் வாங்கி போடுவான்னா அப்போ பூரா அந்த ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டி அத 4 நாளைக்கு வச்சு சுட்டு சாப்பிட்டா அந்த தோசை அப்படி மணக்குமா. ஆட்டும் போது வலது கைட்டு குழவையை பிடிக்கணும். இடது கைட்ட மாவை தள்ளி தோசை மாவாட்டினா என்னமா மணக்கும்? அதாவது இப்படி இடது கைட்டு இந்த கை தான் விளங்குனா விளங்குற கையைத்தானே உபயோகப்படுத்த முடியும். இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படி தள்ளி விடிய காலம் உப்பை போட்டு இந்த கைட்டே பிணையணும். கலக்கணும். கலக்கிட்டு சரி நல்ல கை இது வீட்டங்கிட்ட மாவாட்டி அதை உப்பு போட்டு அதே கைட்ட பிணைஞ்சு அதே கைட்ட தோசை போடணும். விளங்குற கையை தான் உபயோகப்படுத்த முடியும். சரி, ஆளுக்கு இடத்துக்கு விளங்கும், ஆளுக்கு வளர்ச்சி விளங்கும். அது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ண முடியுமா அந்த கைய? அப்ப அந்த மாவை வலித்து சரி விடிய காலம் பிணைஞ்சு தோசை கல்லுல ஊத்தி சுட்டு பாரு எப்படி இருக்கும். சாதா தோசையும் அட தோசை மாதிரி மணக்கும். அது அந்த கையினுடைய பவுஸ். அப்படி அதை நீயும் உன் வீட்டுக்காரியுமே சாப்பிடணும், வேற ஆளு சாப்பிட முடியாது. நாங்க உங்கள்கிட்ட சொன்னா தானே இந்த கைட்டு மாவாட்டினோம். சொல்லிருப்போம். நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், உன் வீட்டுல தோசையும் அந்த காலம் பூரா இந்த ஆட்டு உரை இருந்ததுனால ஆட்டு உரையில மாவாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு. கிரைண்டர் வந்து அதுல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா பிறகு இந்த கல்லை தூக்கி கழுவ முடியலையா? அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. ஆமா, பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. அது 2 பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கும், சின்ன கிரைண்டர். அதை வச்சு மாவாட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு அது மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேரா போகுது. ஆமா, அப்படின்னு அதை தூக்கி 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு இந்த வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவங்க இந்த கல்லை தூக்கி கழுவி வீட்டுல மாவாட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. ஆமா, மாவுன்னு ஆமா, அது 20 ரூபாய்க்கு, 25 ரூபாய்க்கு, 30 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு, 50 ரூபாய் வரைக்கும் விக்கி ஒரு பாக்கெட் மாவு. தேவையா ஆளை கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா, ஒரு அரிசியை வாங்கி அதுக்கு உளுந்த போட்டு அது நல்லா நனைய போட்டு கிரைண்டர்ல கரண்ட் செலவு பண்ணி அரைச்சி பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நஷ்டமாகுது. பட்ஜெட் கணக்கு ரொம்ப அதிகமாகுது. மாவு பாக்கெட் ஆகிட்டோம்னா ஒரு இல்ல, அது ஒரு இல்ல. அவர் எப்படி ஆட்டினாரோ எதை போட்டாங்க தாத்தா மாதிரி ஆட்டினா என்ன செய்ய முடியும்? யாரும் என்ன செய்ய முடியும்? அந்த கை விளங்குச்சு அப்படி ஆட்டினேன். அத மாதிரி எல்லாருக்கும் இருந்தா இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு சூப்பரா இருக்கும். அப்போ அந்த தோசை மாவு பாக்கெட்டை பிரிட்ஜ்ல போட்டு பிரியாக்காரை எந்திரிச்சு சரியா தானே? அப்போ சில்லு போட்டு அதை மிக்சி சார்ல அள்ளி போட்டிருப்பா. அப்ப பூரா அந்த அம்மி இருந்துச்சு. அம்மியில வச்சு அரைச்சா தேங்காய் மையா அரைப்படும். தாளிச்சு ஊத்துனா சாயங்காலம் விடியாக்கால வரைக்கும் கெட்டு போவாது அங்க சட்னி. ஆனா இப்போ அம்மியில இழுத்து அரைக்க யாருக்கும் தெரியும் இல்ல. அப்படி அம்மியில அரைக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டாலும் தேங்காவை சில்லு போட்டு ஒரு சில்லு அம்மியில வச்சு குழவிய தூக்கி ஒரு போடுதான் போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிடும். அதை என்னைக்கு தேடி பிறக்க அதுக்குன்னு இப்ப மிக்சி வந்தாச்சு. அம்மியை தூக்கி வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. துணி துவைக்க அம்மியில அடிச்சா நல்லா அழுக்கு.
அதுக்கு தான் வச்சிருக்காங்க இப்போ. அதேதான். அப்ப இந்த மிக்சியில போட்டிருக்கா பாத்தியா, இந்த மிக்சி தார்ல அள்ளி மிக்சியில வச்சு சரி சுத்திய போடணும். அப்பந்தான் கைய கொண்டு வைப்பா பாத்துக்கோ. என்ன நடக்கும்? படக்குன கரண்ட் போயிடும். கரண்ட் போன உடனே என்ன ஆகும்? இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அவளுக்கு வரும்பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்த்த லைனை உருவிட்டான கொல்லையில போவான். நம்ம நான் என்னைக்கு இந்த தச்சு சாப்பிடவே அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அந்த ஒயர்மேனு அவர் எங்க இருந்து மேல தொங்கிக்கிட்டு அந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரோ கஷ்டப்படுவாரு. அதெல்லாம் இந்த அம்மாளுக்கு தெரியுமா? அது தெரியாம இவ பேசுவா ஏசுவா. அப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் உலகத்து மக்களுக்கெல்லாம் மொழி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பார், உலகை ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பார், வீட ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறந்த போல், நெற்றிக்கண்ணை திறந்த போல் உலகமெல்லாம் ஒளியாச்சு. ஆண்டவே ஒளி கொடுக்க இரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமா தெரியுது. அப்ப ஒளிமயமாகவே இருந்த உடனே ஆண்டவனார் உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஓர் அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாளி போட வேண்டும். முச்சி கண்ணி பிறந்ததா, முச்சி கண்ணி பிறந்ததா தாய பத்தினி வாங்காளியம்மோ. கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சனை மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து கடலாகி கடவுளால் வேப்பட்டது காட்டாக வெள்ளமாகவே கரை வருகின்றது. வெள்ளமாகவே கரை புரண்டு வந்த உடனே இந்த இறைவனாகிய பகவானுக்கு அந்த வேர்வை துளியானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகுமே அப்படின்னு தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஓர் கொண்டை கட்டாகவே கட்டினார். கொண்டை கட்டாகவே கட்டிய உடனே அதிலே இருந்த ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையுமே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படைத்தார் தெரியுமா? சாமி ஒன்றாங்கடே ஓர் கடலா, ஓர் கடலா, ஒன்றாங்கடே ஓர் கடலா, இரண்டாம் கடல் கருங்கடலா, மூணாம் கடல் மோர் கடலா, ஐந்தாம் கடல் அலைகடலா, ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல்,
புத்துக்குள் அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார் சாமி மாணிக்க புத்துக்குள் அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார் சென்னாகம் கருணா கண்ணாடி விடு சுக எல்லாத்துக்கும் ராஜரா எல்லாத்துக்கும் ராஜரா அங்கே நாகராஜ நாயகன் பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வண்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் நலமோடு வாழ்ந்து வருகிறார் அல்லவா நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம் என்று பெயர் அப்பேற்பட்ட நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நலமோடு வாழ்ந்து கொண்டவனும் தேவியும் குலமோடு வாழ்ந்து எல்லைக்கு எல்லை போல இளப்பிரியம் தோழர் போல நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து ஒற்றுமையா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வரும் நாகராஜ நாகக்கண்ணி மன்னவனும் தேவியும் மன்னருக்கு மனை இருக்கு பொன்னால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை ஆடருக்கு மாடரு அடக்கு வந்த வீடு ஏழையம் கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூரனையும் வந்தவன் சுத்தி கட்டும் மாளிகை மண்டபம் அவன பொறி அங்கனம் உங்களுக்கின அடுக்கடுக்க மேடைகள் ஆணை கட்டும் தாவடி அசிங்கிருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி ஆணை கட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் கட்டடுக்கும் மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனையுமே நிறைந்திருக்கிறது மண்ணால் குறைவில்லை மனையாளை தாழ்வில்லை பொன்னாலை குறைவுமில்லை பொருளாலே தாழ்வில்லை ஆணை கட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி பத்தடுக்க மாளிகையும் அவர்
அவருக்கு பந்தடி மேடைகளும் இப்பேற்பட்ட மண்ணும் மனைவி பொன்னும் பொருளோடு இரு பேர்களுமே மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவியானால் கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவியின் சொல்லை கணவன் கேட்கணும். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவே விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏன் கேட்க மாட்டுதா? முன்னாடி வந்து ரொம்ப நாளா கேட்டா, இப்போ 4-5 வருஷமா யாரும் கேட்கவே மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டேங்க? நான் வந்து என் சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு, இருக்கட்டும். என் கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருக்கா, இருக்கட்டும். அவளுக்கு அடிக்கடி வாரத்துக்கு 2 வாட்டி போய் இந்த அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். வேற ஆள் இல்லையோ? வேற ஆள் கிடையாதுல்ல. அப்படியா? கொஞ்சம் இருக்கு. அப்போ உன் பேச கேட்பாளா? அப்போ உன் தம்பி சொன்னாதான் அவ கேட்பா. அவன் தம்பி சொன்னதான் இப்ப கேட்கா. சொன்னது உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பி சொல்லட்டும் அப்படிங்க. அவர் வந்து கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பாரு. அவன் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஆள், கொஞ்சம் நார்மல் ஆள் தான். சரிதான். அங்க நோடி வாழ்ந்ததுன்னா அப்புறம் இவ இனிவா நம்ம முதலாவது நல்லா இருந்தா தான் நம்ம மனைவி முதல்ல நல்லா இருப்பா. கணவனுக்கு நம்ம மனைவி தான் இருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு தான் இருக்குன்னு நினைக்கணும். மனைவிக்கு நம்ம ஒருவன் தான் இருக்கிறோம், நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும். உனக்கு அக்கறை இருக்கணும். அக்கறை இல்லைன்னா குடும்பம் விளங்குமா? பஞ்சாயத்துக்கு கிழக்க போயிடும். ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி இல்லை. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே இருபேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 12 வருட காலங்களாக எந்தும் பிள்ளை இல்லாமல் இரு பேர்களுமே மனக்கவலை கொண்டு அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக அவருக்கு 12 வருட காலம் பாலம் ஒன்று இல்லா 30 வருடமாச்சு, 30 வயதுமாச்சு. முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதுமாச்சு பிள்ளை, 50 வயதுமாச்சு, 50 வயதுமாச்சு. ஒரு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. மாநிலத்தார் வரமா குழந்தை இல்ல வாசலுக்கு, குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாநிலத்து மக்கள் வரமாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா? ஒருவருமே வரமாட்டார்கள். இதுவரைக்கு 12 வருடம் ஆகிவிட்டது. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு இல்லை. அதனால இந்த வயதிலேயே பிள்ளை இல்லை, இனிமே எந்த வயசுல எனக்கு இருக்க போகுது? போன வயசு ஒரு புழு பூச்சி வேணும்னா காலையில காக்கையில கருப்பட்டி வாங்கி தர, நல்லா உட்கார்ந்து சாப்பிடு வந்துரும். நான் இந்த புழு பூச்சியை சொல்லல. அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அப்படின்னா இந்த வயசுல ஒரு புழு பூச்சியே காணுமா? பிள்ளை இல்லைன்னா பெரியவங்க அப்படி புலம்புவாங்க. ஆமா, புழுன்னு சொன்னா ஆம்பளை பையன், ஆம்பளை பிள்ளை. பூச்சின்னு சொன்னா சரி பொம்பளை பிள்ளை, அது பொட்டை பிள்ளை. ஜாமி கேட்கணும். இதுக்கு பையன் புழு எப்படி சுருண்டு வருமோ அது மாதிரி வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பான். சரி, ஆம்பளை பிள்ளை நம்மளோட இருக்கும். ஆமா, சரி. பொம்பளை பிள்ளை வந்து வயது வரும்போது அது வந்து பறந்து சென்றும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடும். அது அடுத்த வீட்டு பிள்ளை. அதான் அடுத்த வீட்டு பிள்ளை.
சொல்லுவாங்க. இல்லையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு வந்து 2 பிள்ளை எனக்கு இருக்கு, ஊருக்காரனுக்கு 3 பிள்ளை இருக்கு. ஏன் ஊருக்காரருக்கு இருக்கு? ஆமா அப்படிதான் சொல்லணும். கேட்கவங்களும் அப்படித்தான் கேட்பாங்களா? உனக்கு எத்தனை, ஊரானுக்கு எத்தனைன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்பாங்க. அப்படின்னா கோவம் வருங்களா? உனக்கு எத்தனைன்னா ஆம்பளை பிள்ளை எத்தனைன்னு அர்த்தம். சரி, ஊரானுக்கு எத்தனைன்னா பொட்டை பிள்ளை எத்தனைன்னு கேட்கறதுக்கு தான் அப்படி கேட்பாங்களா? அப்படி கேட்பாங்களா? ஏன்னா அது என்னைக்குனாலும் இன்னொரு ஊருக்கு வாக்குப்பட்டு போற பிள்ளை தானே, ஆமா, அடுத்த வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்பாங்க. அதானே. அதனால அது தவறான நினைப்பாங்க. சில பேர் கோவம் வந்து அடிச்சிருவாங்க. இன்னைக்கு முருகமணி இருக்கும் பேரு. ஆமா, அப்ப அந்த புள்ள வந்து வீட்டுல இருக்க வரைக்கும் 3 போடும். 3 போடும். கருப்புதான் நீ கட்டி கொடுத்துட்டா ஆமா, 4 போடும். அப்புறம் ஏசு வாங்கி போடும். எல்லாரும் எங்க போறிய? வீட்டுக்கு. வீட்டுக்கா? வேற காணாரோ? வீட்டுக்கு வில்லு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு புறப்பட்டு நிக்கல. போவாங்க, போக கூடாது. என்னமோ நிக்காங்க. 2 காலி பண்ணி போய்கிட்டு நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். வீட்டுக்கு போங்க. அங்க முக்குல முனி நிக்கி. நீ கூட்டிட்டு வந்தியோ? பிறகு எங்க இருந்து? முக்குல முனி நிக்கி. நீங்க வீட்டுக்கு போவாதீங்க. நாங்க உங்களை நம்பி உட்காந்து படிச்சுட்டு நீ எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கீங்க. போக கூடாது. என்ன வில்லு முடிய வரைக்கும் யாரும் எந்திரிக்க கூடாது. நம்ம முனி நிக்கி பிடிச்சதுன்னா நம்ம மறுபடி கோயிலுக்கு தானே வரணும். அதனால அவங்க போயிட்டு வரட்டும். வரட்டுமோ? முனி பிடிச்சிக்கிறாம வந்து இங்க காளிய மாட்டம் வந்து தின்னாரு வாங்கணும். நீங்க போய் தூங்க தூங்க. கண்ணை அப்புறம் எங்க நாகராஜனாக 12 வருடங்களாகவே இருக்குமே